வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் விஜய் மீது ஒரு புகார் வச்சிருந்தார் இல்லையா, அதை பற்றி ஒரு நேர்காணலில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்ன கிடைக்குமா அப்படின்னு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸையும், அதையும் தாண்டி இங்கே மன்சூர் அலிகான் ஒரு கட்சி, அந்த கட்சியில் பொறுப்பிலிருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இல்லையா, அது எதனால் என்ன காரணம் அப்படின்ட்டு கண்ணதாசன் அவர்கள் முழு விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே அர்ஜுன் சம்பத் அவர்கள் விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் பின்னாடி இருந்து இந்த கிறிஸ்துவ இயக்கம் தான் இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை பற்றின கேள்வி, அதாவது ஒரு இன்டர்வியூ நேர்காணலில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் மறுபடியும் அந்த நிறுவனர் என்ன கேட்டார்னா, ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லுங்க, நீங்கள் பொதுவாக கிறிஸ்தவம் வந்து பின்னாடி அவர் இயக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறப்ப பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. மறுபடியும் சொல்றப்ப எல்லா கட்சியும் அப்படின்னா திமுக அதிமுகவுமா அப்படிங்கிறப்ப ஆமா ஆமான்ட்டு சொல்றாரு. ஸோ ஒரு பொது இடத்துல ஒருத்தங்க மேலே நம்ம வந்து ஒரு அவதூறோ இல்லை ஒரு குற்றச்சாட்டோ வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் குறைந்தபட்ச ஒரு ஆதாரம் இருக்கணும். அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ இல்லை வேற எதுக்கு அப்படின்னு தெரியல, நம்ம மீடியா முன்னாடி வந்துட்டோம், ஒரு கான்ட்ரவர்சி ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா அப்படியும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படிதான் இங்கே பேசுகிற பேச்சுகள் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே சிஏஏ திட்டத்தை எதிர்த்ததுக்காக தான் இங்கே அவரை மறுபடியும் நீங்கள் ஒரு மதத்தை வச்சு குற்றம் சாட்டுறீங்க, இந்துக்களுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதையும் தாண்டி இன்னும் பல கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்கே ஏன் குறிப்பிட்ட சில மதங்களுக்கு மட்டும்தான் இங்கே இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கறதுக்கு வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் ஏன் சொல்ல போனால் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு, இங்கே வந்து முகாமில் இருக்கிற அகதி தமிழர்களுக்கு ஏன் நீங்கள் குடியுரிமை சட்டம் கொடுக்கல அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு அது கொடுக்க முடியாத அளவுக்கு கருணாநிதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அவங்க பண்ணினா பரவாயில்ல, நீங்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறப்ப மறுபடியும் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மலுப்பலான பதிலை மட்டும் தான் சொல்கிறாரு. இங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாருமே நம்மளுடைய தாய்நாட்டில் வாழ்ந்தவங்க தான், நம்மளுடைய பகுதி தான் அப்படின்னு இவ்வளோ ஓப்பனாக ரொம்ப இதாக சொல்கிறாரு. கேட்ட அந்த நெறியாளரே பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு, சிரிக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அப்படிதாங்க இந்த ஒரு நேர்காணல் போணுச்சு. அதையும் தாண்டி இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே அவசர அவசரமாக மறுபடியும் இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுடைய டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இங்கே சின்னமே இல்லாமல் எப்படி அவங்க போராட முடியும் அப்படிங்கிறப்ப இங்கே அதுக்காக மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் நோக்கி போராடிட்டு இருந்தாங்க. அதன் விளைவாக இன்னைக்கு, அதாவது சண்டே கூட இன்னைக்கு நடத்துகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இன்னைக்கு கிடச்சிடும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப இன்னைக்கு இல்லை, நாளைக்கு அது அனௌன்ஸ் பண்ணிடலாம், நாளைக்கு அதுக்கு உண்டான தீர்ப்பை வழங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக சீமான் தம்பிகளும் சீமானும் ரொம்பவே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன கொடுக்காம இப்படி அலக்கழிக்கிறதுக்கு பின்னாடி கூட இந்த ஒரு ரீசன் இருக்குல்ல, அவங்கள இந்த டைமிங்கில் கொண்டுட்டு வந்து இங்கே உட்கார வச்சிட்டோம்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுறதோ பிடிக்கிறதோ எங்கேயும் போகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான பிளானாக கூட இருக்கலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய சின்ன பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து கணிப்புப்படி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் பொறுத்து இருந்தது பொறுத்தோம். சரி, நாளைக்கு ஒரு நாள் பொறுத்து இருந்து பார்த்துடலாம் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. அப்படி கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு சின்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில குழு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே ரஜினிகாந்த் பயன்படுத்தினதும் லாஸ்ட்டாக வந்து பிரதீப் ரங்கராஜன் அந்த ஒரு அவருடைய படத்தில் கூட யூஸ் பண்ண ஒரு வாகனம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோவை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க இப்போ சின்னம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ சின்ன தான் தேர்ந்தெடுப்பாங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸும் பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மன்சூர் அலிகான், அதாவது இந்திய ஜனநாயக புலிகள் அப்படிங்கிற கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்னா அவர் ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து வெளியேற்றப்படல, அவர் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவரையே தூக்கி சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அவரை வெளியேற்றினீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சரியான முறையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறதோ இல்லை
ஒரு மீட்டிங்கில் எல்லா நிர்வாகிகளையும் கலந்தாய்வு பண்ணுறதோ அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு கூட்டம் கூடணும் அப்படின்னு சொன்னால் கூட முதல் நாளோ இல்லை முந்தின நாளோ சொல்லாமல் காலையில் ஒரு 8 மணிக்கு சொல்கிறாரு, 9 மணிக்கு சொல்கிறாரு, 10 மணிக்கெல்லாம் இங்கே அசம்பிள் ஆயிடணும் அப்படின்னு. அது எந்த வகையில் சாத்தியம்? இது மாதிரி ஒரு தலைவன் செய்ய முடியுமா? எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அப்படிங்கிற பல கேள்விகளையும் வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இன்னும் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இங்கே நாடாளுமன்ற எலெக்ஷனில் பிஜேபி கிட்ட 3 சீட்டும் அதே மாதிரி 300 கோடி பணமும் கேட்டிருக்கிறாங்க. அது என் கண்ணு முன்னாடியே அந்த ஒரு டீலிங் நடந்துச்சு. டீலிங் அப்படிங்கிறத விட அந்த பிஜேபியை சார்ந்த ஒரு திரையுலக நபராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. சொல்லப்போனால் அது எனக்கு தெரிஞ்சு பேரரசு சாராக கூட இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸ் தான். பட் அவர்கிட்ட கூட இப்படி பேசி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அவங்க பேர் எதையுமே மென்ஷன் பண்ணல. வெறும் இதாக தான் சொன்னாங்க. என்னுடைய கருத்து கணிப்பு தான் இது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி அவர் பாஜகவை எதிர்த்து தான் எல்லா மேடையிலையும் பேசினார். ஆனால் மறுபடியும் காசுக்காக சுயநலத்துக்காகவும் இவர் போயிட்டு இந்த கட்சியை அடமானம் வைக்க போயிட்டாரு. அதனால தான் நாங்கள் அவரை விட்டுன்னு இல்லை, எங்களை விட்டு அவரை தூரமாக தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் மன்சூர் அலிகான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இங்கே என்னுடைய லேப்டாப்பை காணோம், அதை கண்ணதாசன் அவர்கள் தான் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டதுக்கும் அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? இங்கே அது உண்மை அப்படின்னா நீங்கள் தாராளமாக காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஆஃபீஸில் கேமராஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சிசிடிவி கேமரா ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நடவடிக்கையும் எடுப்பாங்க. அப்படி முடிஞ்சால் அவர் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அது உண்மை இல்லை. அவராக தான் லேப்டாப்பை 1 வாரத்துக்கு முன்னாடி கட்சி விஷயமா கொடுத்துருந்தாரு நம்மளுடைய எடிட்டர்கிட்ட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு இந்த ஒரு விஷயமா நான் நிரூபிக்கவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது அவர் சொல்கிற குற்றச்சாட்டு சரியா, அதாவது கண்ணதாசன் சொல்கிற குற்றச்சாட்டு சரி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே ஒருத்தங்க லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயம் இருக்குது, இல்லை அதையெல்லாம் தாண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பொது வெளியில் சொல்கிறீங்கல்ல, அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. இங்கே மறுபடியும் பப்ளிசிட்டி தரத்துக்கும் இல்லை தன்னை ஒதுக்கினவங்கள அவங்க பேர் மேலேருந்து அவ பேர் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறது சரியா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி கூட. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நினச்சிட்டு கூட இருந்தாங்க, இங்கே சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருந்த சரத்குமார் அவரை விட இவர் கொஞ்சம் பெட்டராக, அதாவது மன்சூர் அலிகான் பெட்டராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ல கூட நான் பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸை. ஏன்னா இவர் திராவிடத்தையும் பிஜேபியும் பயங்கரமாக எதிர்த்து மழை வெள்ளத்திலிருந்து கடைசியாக வரைக்கும் எல்லா டைமுமே எதிர்த்து பேசியிருக்கிறாரு. யார் பக்கமும் சாயாமல் தனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜாலியாக ஜோவிலாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஆனால் இவரே இப்போ பிஜேபிகிட்ட போயிட்டு ஒரு கூட்டணி விஷயமாகவும் பேரம் பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவர் எதில் உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இவர் ஓப்பனாக ஆதாரமாகவே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டணி நடந்தப்ப, இந்த பேச்சுவார்த்தை நடந்தப்ப நான் அங்கே தான் இருந்தேன், எனக்கு யார் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும், அவர் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்கள், நான் ஆதாரத்தோட நான் வெளியிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் மன்சூர் அலிகான் மீது தான் மிகப்பெரிய தப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் தப்பு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி 100% ஊர்ஜிதம் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு தான் இவர் அடித்து பேசினார் கண்ணதாசன் அப்படின்னே சொல்லலாம். இங்கே திரைப்படத்தை விமர்சகராகவும் இருக்கிறவர், இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விமர்சகராக கூட இருக்கிறாரு ஒரு சேனலுக்கு. அதாவது யார் அப்படின்னா பிஸ்மி அவர்கள் தான். அவங்க ஒரு சின்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் அவங்க குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கிறாங்க, அவரு குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் ஒருத்தங்க பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சும்மா காரணம் காரியம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் எத்தனை 1000 கோடிக்கு மேலே இருக்கிற ஒரு போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஒருத்தங்க மேலே குற்றச்சாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவர் திமுகவுக்கு தான் அதிகமாக மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவார். சினிமா நியூஸை பொறுத்த வரைக்கும் இவர் நடுநிலையாக பேசியிருக்கிறாரு. அதையும் தாண்டி பல நடிகர்கள் மேலேயோ இல்லை நடிகை மேலேயோ கூட குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சாதாரண குடிமகனாக பார்க்குறப்ப அது சரி அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஆனால் இங்கே அரசியல் விமர்சகராக இவர் பேசும்போது தான் நமக்கு இவர் மேலே கொஞ்சம் சந்தேகம் வலுக்க செய்யுது. ஏன்னா இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் இவருடைய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில்
ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் இவர் ஆதரவாக தான் பேசுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இது மேலே தோணுது. ஏன்னா இங்க குற்றமே இல்லாம ஒருத்தனை தனி கொண்டுட்டு போயிட்டு குற்றஞ்சாட்டி அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சிபிஐ விசாரிக்கிறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் ஜாஃபர் சாதிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது நியாயம் அப்படின்னு தெரியல. ஸோ நாம ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு உண்மை சரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா கூட நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. அதுலயும் ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா? இங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் நீங்க மறைக்கிறதுல எந்த நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட. இங்க சோத்துல முட்டையை மறைக்கலாம், ஆனா முழு பூசணிக்காவை மறைக்க பாக்குறீங்களே அப்படிங்கறத என்னுடைய குற்றச்சாட்டும் கூட. சோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.